வணக்கம். சமீபத்தில் நியூ டெல்லியின் 3வது பெண் முதலமைச்சராக அதிஷி சிங் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நியூ டெல்லியின் முதலமைச்சராக இருந்த நிலையில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து நியூ டெல்லியின் 3வது பெண் முதலமைச்சராக அதிஷி சிங் பதவியேற்றுக் கொண்டார். நியூ டெல்லியின் 1வது பெண் முதலமைச்சராக இருந்தவர் சுஷ்மா சுவராஜ், பிஜேபி என்ற கட்சியை சார்ந்தவர். மற்றும் 2வது பெண் முதலமைச்சராக இருந்தவர் ஷீலா தீக்ஷித், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். தீலா தீக்ஷித் அவர்கள் தான் நியூ டெல்லியின் நீண்ட காலம் முதலமைச்சராக இருந்த நபரும் கூட. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் நியூ டெல்லியின் முதலமைச்சராக பதவி வகித்தார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் முதல் பெண் முதலமைச்சர் என்ற பெருமைக்கு உடையவர் சுஜேதா கிருபாலனி. இந்த சுஜேதா கிருபாலனி 1963 to 67 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சராக 3 ஆண்டுகள் பதவி வகித்தார். அது மட்டும் இல்லாமல் நந்தினி சத்தி அப்படின்னு சொல்லி ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஒடிஷா மாநிலத்தில் 1972 to 76 காலகட்டத்தில் 2வது பெண் முதலமைச்சராக நந்தினி சத்பதி அவர்கள் பதவி வகித்தார். தமிழ்நாட்டில் முதல் பெண் முதலமைச்சர் என்ற ஒரு கேள்வி கேட்கப்படும். நிறைய பேர் திரு ஜெயலலிதா அவர்கள் என்று குறிப்பிடுவார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முதல் பெண் முதலமைச்சர்னா ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள். அவர்கள் தான் 1988 ஜனவரி 7 to ஜனவரி 30 என்ற 23 நாட்கள் பதவி வகித்தார். அந்த வகையில் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் என்று பார்த்தா திரு ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள். தமிழ்நாட்டின் 2வது பெண் முதலமைச்சர் அவர்கள் திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 5 முறை ஆட்சி செய்த பெண் முதலமைச்சர் அவர்கள். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் முதல் பெண் கவர்னர் யாருன்னு கேட்டா பாத்திமா பிவி அவர்கள். மற்றும் அந்த வகையில இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யாருன்னு கேட்டா முதல் பெண் பிரதமர் மற்றும் ஒரே பெண் பிரதமர் யாருன்னு கேட்டா இந்திரா காந்தி அவர்கள். இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் 1966 to 1977 மற்றும் 1980 to 1984 என்று இந்தியாவின் பிரதம மந்திரியாக பதவி வகித்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் அப்படின்னு கேட்டா பிரதிபா தேவி சிங் பாட்டே அவர்கள். பிரதிபா தேவி சிங் பாட்டேல் அவர்கள் தான் இந்தியாவின் 12வது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் அவர்கள் 2022 முதல் 2007 வரை பதவி வகித்திருப்பார். அதைத் தொடர்ந்து இந்தியாவின் 12வது குடியரசுத் தலைவராக 2007 to 2012 ஆண்டு தேவி சிங் பிரதிபா பாட்டீல் அவர்களும், அதைத் தொடர்ந்து பிரணாப் முகர்ஜி அவர்கள் 2012 to 2017 வரைக்கும், அதைத் தொடர்ந்து ராம்நாத் கோவிந்த் அவர்கள் 2017 முதல் 2022 வரையும் பதவி வகித்திருப்பார்கள். அதைத் தொடர்ந்து இந்தியாவின் 2வது பெண் குடியரசுத் தலைவராகவும், இந்தியாவின் முதல் பழங்குடி ட்ரைபல் பிரசிடென்ட், பழங்குடியின இனத்தை சார்ந்த குடியரசுத் தலைவராகவும் திரௌபதி முர்மு அவர்கள் தற்போது பதவி வகித்து வருகிறார். இவர் இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவர். 2022 முதல் 2027 இவருடைய காலமாக இருக்கின்றது. இது மட்டும் மேலும் இந்திய பாராளுமன்றத்தின் கீழவையான லோயர் ஹவுஸான லோக்சபா அமைப்பின் சபாநாயகராக ஸ்பீக்கராக இருந்த முதல் பெண் சபாநாயகர் யாருன்னு கேட்பாங்க. மீரா குமார் அவர்கள். லோக்சபாவின் முதல் பெண் சபாநாயகர் யாருன்னு கேட்டா மீரா குமார் அவர்கள். அவர்கள் 2009 to 2014 வரைக்கும் 15வது லோக்சபாவோட ஸ்பீக்கராக முதல் லேடி ஸ்பீக்கரா இருந்திருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா 2014 to 2018 பிஜேபி அவங்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா சுமித்ரா மகாஜன் அவர்கள் பதவி வகித்திருப்பாங்க. தற்போது 17 மற்றும் 18 லோக்சபையின் ஸ்பீக்கராக ஓம் பிர்லா அவர்கள் இருந்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர்னா அண்ணா சாண்டி அவர்கள் கேரளாவில் நியமிக்கப்பட்டார். உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியாக பாத்திமா பிவி அவர்கள் நியமிக்கப்பட்டார். இந்த பாத்திமா பிவி அவர்கள் தான் பிற்காலத்தில் தமிழ்நாட்டின் முதல் பெண் கவர்னராகவும் நியமிக்கப்பட்டார். உச்சநீதிமன்றத்தில் முதல் பெண் தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற சிஜேஐன்னு சொல்லுவாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி இதுவரைக்கும் எந்த பெண் நீதிபதிகளும் இருந்ததில்லை. ஆனால் தற்போது நீதிபதி பிவி நாகரத்னா அவர்கள் இந்த நீதிபதிகளின் சீனியாரிட்டி, அந்த மூத்த நீதிபதிகளின் வரிசை அடிப்படையில் 2027 ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படலாம் என்ற கருத்து கூறப்படுகின்றது. அவர் 2021 ஆண்டு கர்நாடகா உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதியாக பிவி நாகரத்னா அவர்கள் உள்ளார். இவர் 2027 ஆண்டு சிஜேஐயாக மாற வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகின்றது.